பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியே ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். நாம் காண இருப்பது துலாம் ராசி. நகல் எடுக்கப்பட்டது தான், ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டது தான், பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டது தான். என்ன தெரியும்? நம்ம வாழ்க்கை, நம்முடைய செய்முறை, நம்முடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய தகை சார்ந்த முன்னோர்களுடைய பழக்கங்கள், அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்தது தான். அதான் ஜெராக்ஸு, அதுதான் பிரிண்ட் அவுட். நம்ம ஒன்றும் புதுசாக வரல, ஃப்ரெஷ்ஷாக வரல. பிரிண்டிங்காக தான் நம்ம வந்துட்டுருக்குறோம், பிரிண்டிங்காக தான் வந்துட்டுருக்குறோம். எங்கள் தாத்தா, அப்பா, நானும், பையன், பேத்தி, பிரிண்டு தானே. எப்படிப்பட்ட தன்மை தத்துவம் பார்த்தீங்களா? அந்த பிரிண்டிங் தானே வந்துட்டுருக்குறோம். அப்போ கீழ்ப்படியாக கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வரும். பண்பாடு மேலே உயரும். அன்பும் பாசமும் நேசமும் உன்னை தேடி வருவார்கள், அதுக்குரியவர்கள். நீதி, தர்மம், போதனை அனைத்தும் கைக்கு உட்பட்டவர், அனைத்துக்கும் அடிமைப்பட்டவர். செய்யும் தொழில் தெய்வம், ஒர்ஷிப் என்று நினைக்கப்பட்டவர். எல்லா சக்தியிலையும் தனக்குள்ளே அடக்கப்பட்டவர், அடக்கிக் கொள்ளும் தன்மையை பெற்றவர் தான் துலாம். அதனால தான் சனீஸ்வரரை அங்கே உச்சத்தில் வச்சுருக்காங்க, அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எங்கேயே இருக்கார், லாபாதிபதியாக இருக்கார் சூரியன், ஆதித்யன். சூரிய பகவான், ஆதித்ய பகவான் உங்கள் ராசிக்கு 11 இருக்கார். அப்போ 11 இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபாதிபதி. அப்போ அந்த லாபாதிபதிக்கு உரிய காரணி, அந்த லாபாதிபதிக்கு உரிய முக்கியத்துவம்,
அந்த லாபாதிபதிக்கு உரிய உரிபொருள், கருப்பொருள், உரிமம், லைசன்ஸு, பட்டம், பதவி எல்லாத்தையும் கொடுத்து ஆகணும். ஏன்னா சுக்கிரன் பகை, சூரியனுக்கு சுக்கிரன் பகைன்னு மட்டும் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ராசிநாதன் உங்களுக்கு 12ல் இருக்கார். இந்த மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு அடுத்து வரப்போகிறாரு. ஆட்சி பெற்று உங்களுக்கு வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4ல் ராகு, அடுத்து 6ல் சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரர் இருக்கார். 5ல் உங்களுக்கு ராகு இருக்கார். 5ல் ராகு இருக்கிறது அவ்வளவு மத்தியமம் தான், பட் இருந்தாலும் நட்பு கிரகம் தான், பரவாயில்லை. 6ல் சனி, 6ல் மந்தன் அமர்ந்தால் அளவற்ற செல்வம் ஏற்படும் என்பார்கள். கண்டிப்பாக அது ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிநாதனுக்கு 2வது, உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9ல் 2க்குரியவர் பாக்கியாதிபதி, 2க்குரியவர் தர்மாதிபதி, 2க்குரியவர் கணேசக்குரியவர், 2க்குரியவர் லட்சுமிக்கு உரிய இடம், 2க்குரியவர் தனத்துக்கு உரிய இடம், 2க்குரியவர் பாக்கியத்துக்குரிய இடம். அப்போ எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ 9, அப்புறம் 10க்கு பாருங்கள். அடுத்து குரு 10ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு குரு 10ல் கண்டிப்பாக நல்லது செய்வார், கண்டிப்பாக நல்லது செய்வார். குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஏன்னா குருவும் துலாம் ராசிநாதனை சொல்கிறத விட குருவும் துலாம் ராசி நேயர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. அறநெறியில், அன்பில், தியானத்தில். அதனால் 10ல் குரு இருக்கிறதுனால எதையாவது ஒரு தொழிலை செஞ்சு உச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கணும். என்ன, எந்த தொழில்? பேக்கரி, மீடியாக்கள், பேக்கரி, வாகனம். குறிப்பாக இந்த துலாமுக்கு மட்டும் மரங்கள் சம்பந்தப்பட்டது, உயர்ந்த மரங்கள் சம்பந்தப்பட்டது. அந்த மரத்துக்கு போயிடாதீங்க, செம்மரக்கட்டைக்கு போயிடாதீங்க, அதை நான் சொல்லக்கூட கூடாது. அந்த மரத்துக்கு போகாமல் எந்தெந்த மரத்தொழில், கட்டிடம், பில்டிங், அழகான பில்டிங் விற்கிறது, கட்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்லாம், அந்த மாதிரி வாகனம், நல்ல பியூட்டி, நல்ல வாகனம், அழகான வாகனம், அதுக்குள்ளே எல்லாம் இருக்கணும். ஒரு மாதம் போனாலும் அதுக்குள்ளே எல்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட வாகனங்கள், தெளிவான வாகனங்கள், உறுதியான வாகனங்கள், உயர்வான வாகனங்கள், இப்படிப்பட்ட வியாபாரங்கள். வெளிநாடு சொல்லவே வேண்டாம், வெளிநாட்டுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். துலாமுக்கு வெளிநாட்டுக்கு சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மகத்தான மாதமாக மாறும். பாக்கியாதிபதியும் நல்லா இருக்காரு, கர்மாதிபதியும் நல்லா இருக்காருங்க. வேற என்னங்க வேணும் சார்? தொழில் செய்யறதுக்கு 10ஆம் இடம், குரு உச்சத்தில் இருக்கார். அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ கோயில் குளத்துக்கு போங்க, அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுங்க, பெரியவங்களை காப்பாற்றுங்க, பிள்ளைகளை காப்பாற்றுங்க. இப்படிப்பட்ட தன்மை உள்ள உங்களுக்கு துலாம் ராசி, ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகர வரையும் சூப்பராக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கருப்புசாமி வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு. அதே மாதிரி கருப்புசாமி, அம்பாள் வழிபாடு, அந்த வக்கரமுள்ள துர்கா வழிபாடு, கருப்புசாமி, இப்படி வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கடுமையாக இருக்கும். ஏன்னா துலாமுக்கு நேர்மை, நீதி ரொம்ப முக்கியம். ஒரு 48 நாளைக்கு நீங்கள் சத்யன் சாவித்திரி மட்டும் படிச்சுட்டு வாங்க, வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் உங்கள் வீட்டில். அப்படிப்பட்ட வழிபாடை பண்ணுங்க. துலாம் ராசி கண்டிப்பாக எதை செய்கிறீங்களோ இல்லையோ வெளிநாடு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. 100% வெளிநாட்டுக்கு எலிஜிபிள், அப்ராடு உங்கள் ராசி தான். வாழ்த்துக்கள்.